ஓகே गाइस, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பியூர் கிரிக்கெட்டை பத்தி நம்ம பேச போறோம். இன்னைக்கு ஃபுல்லா டெஸ்ட் கிரிக்கெட் பத்தி தான் பேச போறோம். கொஞ்ச நாள் அந்த ஐபிஎல் இந்த பிரான்சைஸ் கிரிக்கெட்டை பார்த்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியா ஒயிட் ட்ரெஸ் பத்தி நம்ம பேச போறோம். ஸ்குவாட் விட்டுட்டானுங்க, எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நம்ம இன்னைக்கு தெளிவா பேச போறோம். உண்மையிலேயே கரெக்டான கேப்டன் எடுத்திருக்காங்களா, கரெக்டான வைஸ் கேப்டன் எடுத்திருக்காங்களா, எதனால இவரை கேப்டனா போடல, எதனால இந்த பிளேயர் எடுக்கல, எதனால இந்த பவுலர் எடுக்கல, எல்லாத்தையும் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்குவாட் விட்டோம்னா சஞ்சு சாம்சன் எனக்கு ஸ்குவாட் அனுப்பிட்டான், என் கையில இருக்கு. உங்களுக்கு ஸ்கிரீன்ல நான் போட்டு விடுறேன் அந்த ஸ்குவாடை, நீங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு டெஸ்ட் ஹைலைட்ஸ் பார்த்தேன். ஜிம்பாப்வே வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தேன். நடந்துட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். இங்கிலாந்து ஜெயிச்சுட்டானுங்க. உட்கார்ந்து அந்த ஹைலைட்ஸ் பார்க்கும்போது பார்க்கறதுக்கு அப்படியே நிம்மதியா இருந்தது. இந்த கர்மம் பிடிச்ச ஐபிஎலுக்குள்ள இந்த ஒரு பியூரான ஒரு டெஸ்டோட அந்த சவுண்ட் இருக்கு தெரியுமா, அந்த டப் டப்னு அந்த ஹைலைட் சவுண்ட் இருக்கு தெரியுமா, அது கேட்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. பென் டக்கெட் செஞ்சுரி, ஆலி போப் செஞ்சுரி, ஜாக் ராலே செஞ்சுரி. அது மட்டும் இல்ல, ஜோ ரூட் வந்து 13,000 ரன்னை தாண்டிட்டான். பயங்கரமான மைல் ஸ்டோன் வச்சிருக்கான். கான்பிடென்ட்டா வர்ற மாதிரி தெரியுது. பென் ஸ்டோக்ஸ் நல்ல கான்பிடென்ட்டா வர்ற மாதிரி தெரியுது. ஜிம்பாப்வே ஒன்னும் பெரிய புளுத்தி டீம்னா இல்ல, ஜிம்பாப்வே ஒன்னும் பெரிய ஆளுனா இல்ல. இருந்தாலும் நம்ம அவனுக்கு கண்ட்ரில போய் விளையாட போறோம். அவங்க கொஞ்சம் டெஸ்ட் லேண்டுட்டாவது வரானுங்க. நம்ம ஐபிஎல் லேண்டுட்டு வர போறோம். சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஆடணும். அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம ரோஹித் சர்மா, விராட் கோலி வந்துட்டு இனிமேல் வரமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு நம்ம போய் விளையாட போறோம். எனக்கு புரியுது எதுக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி வந்துட்டு இந்த டைம்ல ரிட்டையர் ஆகுனாங்க அப்படின்னு. லாஸ்டா ரோஹித் சர்மா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுட்டு கரெக்டான டைம்ல தான் ரிட்டையர் ஆயிருக்கான். நிறைய பேர் விராட் கோலி வந்துட்டு எதுக்கு ப்ரோ ரிட்டையர் ஆறா, விராட் கோலி ரிட்டையர் ஆனது சரியே இல்லையே, விராட் கோலி 10,000 ரன்னே அடிக்கலையே அப்படின்லாம் கேட்பீங்க. பட் என்ன பொறுத்தவரை எஸ், ஆஸ் ஒரு விராட் கோலி ஃபேனா வந்துட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. விராட் கோலி ஒரு எப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டரி பிளேயர். அவன் வந்துட்டு அந்த 10,000 ரன் மார்க்கை தாண்டாம ரிட்டையர் ஆனது எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு. என்ன ஃபிட்னஸ், என்ன இது, பல பட்டர் சிக்கன் மசாலா சாக்ரிஃபைஸ் பண்ணா. எனக்கு பட்டர் சிக்கன் மசாலா ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் பட்டர் சிக்கன் மசாலா ரொம்ப பிடிக்கும். ஆனா ஹெல்த்துக்காண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணா, அது இதுன்னு எல்லாமே பண்ணி கடைசி இந்த வயசுல ரிட்டையர் ஆயிட்டான் டெஸ்ட்ல இருந்துட்டு. பட் லாஸ்டா ஒரு இந்த லாக்டவுனுக்கு அப்புறத்துல இருந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல விராட் கோலி ஒன்றும் பயங்கரமான ஃபார்ம்ல எல்லாம் இல்ல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஃபார்ம்ல இருந்தான். ஒரு 2 செஞ்சுரி போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 2-3 செஞ்சுரி போட்டிருப்பானா. எனக்கு தெரிஞ்சு உருப்படியா போட்டது ஆஸ்திரேலியாவோட ஒரு 2 செஞ்சுரி போட்டிருக்கான். இந்தியாவில வச்சு ஒரு வாட்டி செஞ்சுரி போட்டான், அந்த அகமதாபாத்ல. அதுக்கப்புறம் பெர்த்ல வச்சு ஒரு செஞ்சுரி போட்டான். சொல்ல போனா அதை தவிர பாத்தீங்கன்னா இது ஒன்றும் பழைய விராட் கோலிலாம் இல்ல. விராட் கோலி வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் சைன் வந்துட்டு ரொம்ப நாளா காமிச்சிட்டு தான் இருந்தான் டெஸ்ட்ல. பட் அஸ் அ விராட் கோலி ஃபேனா டெஸ்ட்ல விராட் கோலி இல்லாம பார்க்க போற அந்த வைப் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். அதாவது எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு பார்க்கும்போது. இந்த லாஸ்ட் அந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி பார்க்கும் போதெல்லாம் நமக்கு விராட் கோலி இருக்கும் ஒரு ஹைப் இருக்கும். சாம் கான்ஸ்டர்ஸ் வந்து விராட் கோலியோட என்ன பண்ண போறான் ஒரு ஹைப் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாம் இருக்கும் போது ஒரு கான்பிடென்ட் இருக்கும் நமக்கு. இப்ப அவங்க இல்லாம நம்ம வந்துட்டு இந்த டெஸ்ட்டை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு அப்செட்டா இருக்கு. பார்க்கும்போது கோலி இருக்க மாட்டானோ, ரோஹித் சர்மா இருக்க மாட்டானோ அப்படின்ற ஒரு இது வருது. அது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. இப்ப நம்ம புதுசா பார்க்க போறோம். எனக்கு ஏன் இப்படி பண்ணிருக்கானுங்கன்னு தெரியுது. டெஸ்ட் வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா வருது. அது முடிஞ்சோன்னா திருப்பி நம்ம 2 வருஷம் வந்துட்டு ஆடி டெஸ்ட் வேர்ல்ட் கப் அடிக்கிறதுக்காக ஒரு டீம் எடுக்கிறானுங்க. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த டைம்ல ரிட்டையர் ஆக சொல்றாங்க. நான் எப்படி யோசிச்சேன்னா, சரி ரோஹித் சர்மாக்கும் விராட் கோலிக்கும் இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம், ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் தானே யோசிச்சேன். பட் அவங்களோட டைம் எனக்கு புரியுது. பெர்ஃபெக்டான டைம்ல தான் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா, விராட் கோலி ரிட்டையர் இருக்கானுங்க. இதுக்கு மேல விராட் கோலி கஷ்டப்பட்டு இருக்க முடியாது. இது வந்துட்டு அவனை மென்டலியும் ரொம்ப பாதிக்கும். எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்டான டைம்ல தான் ரிட்டையர் ஆயிருக்கானுங்க. சோ இப்ப புதுசா நிறைய கூத்து வந்திருக்குது. ஸ்கிரீன்ல நான் போட்டிருக்கேன் லிஸ்ட், அதை பாத்துக்கோங்க. இருந்தாலும் நான் ஒரு வாட்டி ஃபுல்லா ரீட் பண்றேன். பேட்ஸ்மேன் யாரு அதெல்லாம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேப்டன் யாரு அப்படின்னா சுமன் கில் தான் கேப்டன். பேட்ஸ்மேன் வேற யாரெல்லாம்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், சாய் சுதர்ஷன், கருண் நாயர், அபிமன்யு ஈஸ்வரன். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் தான் வைஸ் கேப்டன். ஓகே, அண்ட் த்ருவ் ஜுரைல் விக்கெட் கீப்பர். ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா, நிதிஷ் குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஷார்துல் டாகூர். பவுலர்ஸ் ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ் தீப், ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ். உண்மையிலே என்ன கேட்டீங்கன்னா நல்ல சைடு தான். நிறைய பேருக்கு இந்த சுமன் கில்லோட கேப்டன்சி பத்தி கேட்டுட்டு இருப்பீங்க. என்ன பொறுத்தவரை கரெக்டான கேப்டனை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணுது. என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்துட்டு முன்னாடி இருந்தே சொன்னேன், பும்ராவை வந்துட்டு கேப்டனா போடுங்க. ஏன்டா பும்ராவை போட மாட்டீங்க? ஏன்னா எனக்கு ரொம்ப நாளா இந்த ஃபாஸ்ட் பவுலிங் கேப்டனை வந்துட்டு பார்க்கணும் இந்தியாவில் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா இந்த பேட் கம்மிங்ஸ் இவனுங்கன்னா பண்ணும்போது எனக்கு பெர்த்ல
பேர்த்ல பார்டர் கவாஸ்கர் டிராஃபி நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேர்த் மேட்ச் நம்ம ஜெயிச்சோம் பும்ரா கேப்டன்சில, ரோஹித் சர்மா இல்லாத போது. அப்ப அந்த பேட் கமிங்ஸையும் பும்ராவையும் வந்துட்டு அந்த போட்டோ எடுப்பானுங்க இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வச்சுட்டு. அதை பார்க்கும் போதே ஒரு மாதிரி செம்மையா இருக்கும். ரெண்டு ஃபாஸ்ட் பவுலிங் கேப்டன்ஸ் வந்துட்டு நின்று இந்த போட்டோ எடுக்கிறது. அதனால எனக்கு ரொம்ப நாளா வந்துட்டு இந்தியாவுக்கு ஒரு பவுலிங் கேப்டன் வேணும், ஃபாஸ்ட் பவுலிங் கேப்டன் வேணும், அதை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. பும்ராவும் ஒரு நல்ல கேப்டன் தான், நல்ல மென்டாலிட்டி உள்ள ஆள் தான். அவனை போடுறது எனக்கு ஆசை தான். இருந்தாலும் பும்ராக்கு ஒர்க் லோட் அதிகமா இருக்கும், இன்ஜுரி வரும். அவன் வந்துட்டு 5 டெஸ்ட்லாம் விளையாட முடியாது. இப்பவே அஜித் அகர்கர் சொல்லிட்டாரு, ஃபுல்லாலாம் 5 டெஸ்ட்லாம் விளையாட போறதுல 3-4 அந்த மாதிரி தான் விளையாடுவான் அப்படின்றாங்க. ஏன்னா அவனோட பவுலிங் ஸ்டைல் அந்த மாதிரி. இந்த மிச்சல் ஸ்டார்க்கு ஷோயப் அக்தர், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்களோட பவுலிங் ஸ்டைல் எல்லாமே உடம்ப வற்புறுத்தி போடுற மாதிரி இருக்கும். அவங்க பிரெட்லி விட்டுட்டேன் பாருங்க, இவங்க பவுலிங் ஸ்டைல் எல்லாமே தன்னுடைய உடம்ப வற்புறுத்தி போடுற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு பும்ரா பவுலிங் போடும்போது பும்ராவோட கையை மட்டும் பாருங்களேன், பின்னாடி போகும் இந்த எல்போல இருந்து. அப்படிலாம் போட்டா பேக் பெயின் பயங்கரமா இருக்கும். இப்ப அவன் கேப்டனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெர்த் மேட்ச்லயே பார்த்திருப்போம், கிட்டத்தட்ட உயிரே கொடுத்துட்டான். அந்த டெஸ்ட் சீரீஸ்ல பும்ரா மட்டும்தான் இந்தியாவை காப்பாத்திட்டு இருந்தான். ஒருவேளை கேப்டன்சி கொடுத்துட்டா இவனே மாங்குன்னு போட்டு இன்ஜுரி வந்துட்டான்னா என்ன பண்றது? அதுக்கப்புறம் திருப்பி கேப்டனா போடணும், திருப்பி பிரஷர் தான் ஆகும். அதனால அதெல்லாம் தேவையில்லை. பும்ராக்கு பவுலிங் வேலையை மட்டும் கொடுப்போம், தேவையில்லாம கேப்டன்சி வேலை கொடுத்து அது கூட கொஞ்சம் பிரஷரை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுமன் கில்லுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சுமன் கில் ஸ்டார் பிளேயர். நம்ம இந்தியாவில வந்துட்டு இந்த ஸ்டாரை ஊம்புறது ஒரு வேலையை வச்சிருப்பானுங்க. அதுவும் உண்மைதான் சொல்ல போனா. அது மட்டும் இல்ல, வேற யாரையும் நம்ம கேப்டனா போட முடியாது. நிறைய பேர் வந்துட்டு KL ராகுல கேப்டனா போடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் சத்தியமா KL ராகுல நான் போடவே மாட்டேன். நான் வேற எவனை வேணாலும் கேப்டனா போடுவேன், KL ராகுல நான் போட மாட்டேன். நிறைய பேர் வந்துட்டு ஏன் KL ராகுல கேப்டனா போடணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, KL ராகுல் எல்லாருக்கும் பிடிக்கும். KL ராகுல் பிடிக்கும். இந்த அஜின்கே ரஹானே மாதிரி இந்த KL ராகுல் ரொம்ப பிடிக்கும். என்ன பொறுத்தவரை நான் KL ராகுல் போட மாட்டேன். KL ராகுல் முன்னாடி நீங்க போட்டிருந்தீங்க, KL ராகுல் ஒரு 25 வயசு KL ராகுல போட்டிருந்தீங்கன்னா நான் ரெடி. இப்ப நல்லா KL ராகுல்லாம் போட மாட்டேன். ஏன்னா அவன்கிட்ட அந்த ஃபயர் இல்லை. என் வாயில இருந்து இது அடிக்கடி வர்றதை நீங்க பாப்பீங்க. இந்த ஃபயர், மோட்டிவேஷன், இந்த இன்டென்ட் அதெல்லாம் நான் அதிகமா நான் பார்க்கிற ஒரு ஆள் தான். நான் அதிகமா ஒரு பர்சனை பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு பார்க்கும்போது KL ராகுல் வந்துட்டு இந்த கேப்டனா போடுறதே நான் வந்து எந்த இதுலையுமே நான் KL ராகுல் கேப்டனா போடவே நான் விரும்ப மாட்டேன். 50 ஓவரும் சரி, T20 நான் T20லேயே வந்துட்டு இந்த டெல்லி, LSG எந்த டீம்ல பார்க்கும்போது நான் வந்துட்டு KL ராகுல் நல்ல கேப்டன் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். KL ராகுலோட கொஞ்சம் போக முடியும், 10th இருந்து 4th போவான். அந்த 4th மேல அவன் போகவே மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஸ்டில் ஒன் ஓவர் ஹார்ட்ஸ் போட்டு போக வேண்டியதான் KL ராகுலுக்கு ஹார்ட் போட்டுட்டு. அதனால நான் KL ராகுல கேப்டனா போட மாட்டேன். சோ சுமன் கில்லுக்கு போயிருக்கானுங்க நல்ல கேப்டன். சுமன் கில்லை தவிர்த்து வேற யாரை கேப்டனா போடலாம் அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு ஒரு ஆள் இருப்பாரு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, ஸ்ரேயஸ் ஐயரை ஏன் போடல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. கரெக்டா? எனக்கும் அதே தான் ஒரு கேள்வி இருந்துச்சு. 18 மெம்பர் ஸ்குவாட் இது. ஸ்ரேயஸ் ஐயர் எதுக்கு போடல அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயர் கிட்டத்தட்ட ரொம்ப நாளா டெஸ்ட் விளையாடல. மெயினான ரீசன் வந்துட்டு அவனுக்கு பேக் இன்ஜுரி வந்துச்சு. அதனால வந்துட்டு இங்கிலாந்துக்கும் இந்தியால வச்சு ஒரு சீரீஸ் நடக்கும் போதே அவன் வரல. அது மட்டும் இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு. பட் டொமஸ்டிக்ல வந்து சூப்பரா விளையாண்டுட்டு தான் இருக்கான் அவன் டெஸ்ட். எதனால அவனுக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. டீம் வந்து ஃபுல் ஆயிட்டு அப்படின்றீங்க. இப்ப கருண் நாயரை நம்ம வெளியே வைக்க முடியாது. கருண் நாயரை வெளியே வச்சுட்டு ஸ்ரேயஸ் ஐயரை கூட்டு வந்தோம்னா நம்ம வந்துட்டு மனுஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் கருண் நாயரை வந்துட்டு வெளியே வச்சுட்டு கருண் நாயருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்காம நம்ம வந்துட்டு வெளியே திருப்பி வச்சிருந்தோம்னா நம்மள மாதிரி ஒரு ஹியூமனிட்டி இல்லாத ஒரு ஆள் வந்துட்டு கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்தியால வந்து ஹியூமனிட்டியே கிடையாது, அது ஒரு விஷயம். ஏன்னா கருண் நாயர் எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணிட்டான். இதுக்கு மேல அவன் ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு 400 போடணும், புரியுதா? கிட்டத்தட்ட அவன் அத்தனை வாட்டி ப்ரூவ் பண்ணிட்டான். இதுக்கு மேல கருண் நாயர் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. அவன் எல்லா இதுலயும் ப்ரூவ் பண்ணிட்டான். அதனால கருண் நாயருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துதான் ஆகணும் டெஸ்ட்ல வந்துட்டு. மற்றபடி KL ராகுல் ஓகே, ஜெயஸ்வால் ஓகே, சாய் சுதர்சன் கண்டிப்பா நான் சாய் சுதர்சன் எடுப்பேன். ஏன்னா சாய் சுதர்சன் இந்தியாவுக்கு ஒரு வாட்டி சவுத் ஆப்பிரிக்கன் சீரீஸ்ல இறக்கி விடும் போது கூட விளையாண்டா, 50 எல்லாம் போட்டா நல்லா விளையாண்டா. ஏன்னா சாய் சுதர்சன் மேல எனக்கு கான்பிடென்ட் இருக்கு, அவன் ஆடுவான் அப்படின்னு. அவன் வந்து IPL ஆடுறான் அப்படின்லாம் இல்ல, ஒயிட் பால் அப்படிலாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு சான்ஸ் கொடுக்கலாம், சாய் சுதர்சனுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. நிறைய பேர் ருத்ராஜ் ஜெய்க்வார் எடுக்கலாம் அப்படிங்க. என்ன பொறுத்தவரை எஸ், ருத்ராஜ் ஜெய்க்வார் எடுக்கலாம், நானே சொல்வேன். ருத்ராஜ் ஜெய்க்வார் T20ல எடுக்கக்கூடாது, இன்டர்நேஷனல் T20ல எடுக்க வேண்டாம், 50 ஓவர்ல எடுக்க வேண்டாமே. பட் ஆனா டெஸ்ட்ல எடுக்கலாம். பட் இப்போதைக்கு ஸ்ரேயஸ் ஐயரே இல்லாத போது நான் வந்துட்டு ஜெய்க்வாரை வந்துட்டு உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன். இப்ப நான் ஒரு பிளேயரை வெளியே எடுத்து வச்சுட்டு ஸ்ரேயஸ் ஐயரை கொண்டு வரணும்னா அபிமன்யு ஈஸ்வரை தான் வெளியே எடுத்துட்டு நான் ஸ்ரேயஸ் ஐயரை கொண்டு வருவேன். அபிமன்யு ஈஸ்வர் வந்துட்டு எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், சில பேருக்கு தெரியாது. டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படிம்பீங்க. பட் என்ன பொறுத்தவரை ஸ்ரேயஸ் ஐயர்ரா
ஸ்ரேயஸ் ஐயர் அவன் வந்துட்டு 2023 வேர்ல்ட் கப் வந்துட்டு சிங்கிள் ஹேண்டடா வந்துட்டு ஒரு அண்டர் ரேட்டட் நாக் அடிச்சுட்டு போனான். இருந்தாலும் இந்த கிருஷ்ணமாச்சாரி சீக்கா அவருக்கெல்லாம் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர்லாம் பிடிக்காது. நீங்க பாத்தீங்கன்னா அவரோட பழைய வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், அவனை வந்து சேர்க்கவே மாட்டாரு. எதுனாலுமே ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒதுக்கிதான் வைப்பாரு. இந்த சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாட் எடுக்கும்போது கூட ஸ்ரேயஸ் ஐயர் வேணா என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி பேசுவார். ஏன்னா அவருக்கு பிடிக்காது. நான் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கேன் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு அண்டர் ரேட்டடான கிரிக்கெட் பிளேயர், ஆனா ஒரு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க அவனுக்கு. அதான் சொல்லிட்டு இருக்கேன். கேகேஆர்ல வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சியை வந்துட்டு கம்பீர் வந்துட்டு மறைச்ச மாதிரி ஆயிடுச்சு. சொல்ல போனோம்னா மென்டார் கம்பீர் வந்துட்டு மறைச்ச மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவு கூலா வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் கொண்டு போனோம் அப்படின்றதே மறந்துட்டாங்க. கம்பீர் தான் எல்லாமே பண்ணாரு, கம்பீர் தான் இதை புடுங்கினாரு அப்படின்ட்டாங்க. எஸ், கம்பீர் எல்லாமே பண்ணாரு, பட் இருந்தாலும் அந்த கிரெடிட்ஸ் அப்படியே எடுத்துட்டாங்க. கம்பீரோட ஃபேன்ஸ் வந்துட்டு அப்படியே ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துட்டாங்க. என்ன பண்ணல ஸ்ரேயஸ் ஐயர் 2023 வேர்ல்ட் கப்ல செமையா வந்துட்டு டாமினேட் பண்ணா. நல்லா வந்துட்டு விராட் கோலிக்கு அடுத்து வருவான், சூப்பரா ஆடுவான். வேற என்ன பண்ணலாம், சாம்பியன்ஸ் டிராஃபில எல்லா மேட்சும் விளையாண்டா, அண்டர் ரேட்டட் வருவான். 45 48 அந்த ப்ரெஷரை வந்துட்டு அப்படியே கம்மி பண்ணிட்டு போயிடுவான். ஐபிஎல்ல வந்துட்டு கொல்கட்டாக்கு ஒரு கப் அடிச்சு தந்தான். பஞ்சாப்ல இப்ப பிளே ஆஃப் போயிட்டானுங்க, கப் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதுக்கு மேல ஸ்ரேயஸ் ஐயர் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்திருக்கணும்டா. ஏன்னா விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயரை வெளியே வச்சீங்கன்னா அந்த லீகுக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்த ஃபில்அப் பண்ற மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு மெச்சூரிட்டி உள்ள ஒரு ஆளு, ஒரு நல்ல மைண்ட் செட் உள்ள, அந்த பேனிக் ஆகாம கூல் சிச்சுவேஷனை வைக்கிற ஆள்னா ஸ்ரேயஸ் ஐயர். அவனை எடுக்காம எப்படி நீங்க ஸ்குவாட் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல அவன் என்ன ப்ரூவ் பண்ணணும்? இன்னொரு கப் அடிச்சுட்டு அவன் திருப்பி வந்து ட்வீட் போடணுமா எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு? வேற அபிமன்யு ஈஸ்வர்லாம் எடுத்திருக்கீங்க, ஏன் அதுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் எடுக்கலாமே? ஸ்ரேயஸ் ஐயர் எதுவுமே பண்ணலையா? ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்திருக்கணும், பட் ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்தது அவனதான் கேப்டனா போடணுமீங்க. இல்ல, நீங்க கில்ல கூட கேப்டனா வச்சுக்கோங்க. எனக்கு புரியுது யங் ஜெனரேஷன் வந்துட்டு சுமன் கில் வந்து நல்லா பண்றான் அப்படின்னு, பட் சுமன் கில்லோட ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா சுமன் கில் வந்துட்டு இந்த ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல. நீங்க கேட்கலாம், ஏன்னா சுமன் கில் எதுக்கு கேப்டனா போட்டிருக்காங்க, அவன் வந்துட்டு வேற இந்தியா அந்த ஏசியன் பிச்சர்ஸை தவிர மத்த எதுலையுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். மேபி டைம் சேஞ்சஸ் காய்ஸ், சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு டைம் மாறும். ஒரு எக்ஸாம்பிள், விராட் கோலி வந்து 2014 இப்படிதான் வந்துட்டு இங்கிலாந்துல போய் செம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். ஜிம்மி ஆண்டர்சன் வந்துட்டு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டாரு. அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் தான் இவனுக்கு வீக்னஸ் அப்படின்னு அப்பவே காமிச்சிட்டாரு. அதை நடுவில் விராட் கோலி வந்து ஓவர்டேக் பண்ணி வந்தா திருப்பி வந்துட்டு போலாண்டி இந்த ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ்லாம் கண்டுபிடிச்சு உயிர் எடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த லாக்டவுனுக்கு அப்புறம். அந்த டைம்ல விராட் கோலினா மென்டலி டிப்ரெஸ்ட் ஆன விராட் கோலி வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இங்கிலாந்துக்கு வரும்போது டாமினேட் பண்ணணும் அப்படின்னு காமிச்சான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் 2018 வந்துட்டு ஹெட்ஸ் பேஸ்ட் ஆனா எங்கன்னு தெரியல, செஞ்சுரி போட்டு பயங்கரமா சீன்லாம் போடுவான் விராட் கோலி. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கும். விராட் கோலி வந்துட்டு சுமன் கில் வந்துட்டு அந்த மாதிரி இன்னிங்ஸை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. திருப்பியும் பழையபடி இந்த ஃபாரின் இந்த ஏசியன் பிச்சர்ஸ்ல மட்டும் ஆடாம ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ்லயும் போய் ஆடக்கூடிய எபிலிட்டிஸ் வரலாம். நம்ம வந்துட்டு ஒரே இதை பார்த்துட்டு இவன் ஆடவே தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. சுமன் கில்க்குலாம் செம்ம எபிலிட்டி உள்ள பிளேயர் தான், அவன் எபிலிட்டி இல்லைன்னா இல்லை. என்ன லூசுத்தனமா அந்த அக்ரஷன் இருக்கும் இந்த விராட் கோலி மாதிரி. விராட் கோலி அளவுக்கு இல்ல, கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பான். அந்த அம்பையர் ஆயா ஒர்த்லெஸ்ஸே இல்லாத ஒரு ஆளோட தான் சண்டை போட்டுட்டு இருப்பான் இப்போ சுமன் கில். இது எல்லாருக்குமே தெரியும். சுமன் கில் எப்பவுமே இத்து போன ஆளுங்களோட தான் சண்டை போட்டுட்டு இருப்பான். ஏன்னா பெரிய ஆட்களோட சண்டை போட்டு அடிச்சிருவானுங்கல்ல, அதனால நம்ம வந்துட்டு இது நம்ம ரேஞ்சோடய சண்டை போட்டுட்டு இருப்பான் சுமன் கில். ஸோ எனக்கு தெரிஞ்சு சுமன் கில் கேப்டனா போட்டுருக்குது நம்ம கொடுத்து பார்க்கலாம். வேற யாரையும் இப்போ கேப்டனா போட்டுரு, சுமன் கில் தான் போட முடியும். இல்லாட்டா ஸ்ரேயஸ் ஐயரும் என்ன கேட்டனா ஸ்ரேயஸ் ஐயர் டீம்லயே எடுக்காத போது நான் எப்படி ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் அப்படிம்பேன். நிறைய பேர் புரியுது ஸ்ரேயஸ் ஐயர் எடுக்கிறது. என்னோட பாயிண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் தான். ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு இதுக்கு மேல ஸ்ரேயஸ் ஐயர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான். அவனை எடுக்காததுக்கு ஒரு காரணம் சொல்லுங்களேன். டீம் ஃபுல்லா இருக்குன்றீங்க, இல்ல வேற என்ன? ஸ்ரேயஸ் ஐயர் வந்து டெஸ்ட்ல கடைசியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படி இப்படி. இதுல யாரு தான் இப்ப டெஸ்ட் விளையாண்டுருக்காங்களா? சாய் சுதர்சன் என்னைக்கு விளையாண்டான்? கருண் நாயர் இப்ப இந்தியாவுக்கு விளையாடல. இந்த அபிமன்யு ஈஸ்வர் இப்ப இந்தியாவுக்கு விளையாடல. எல்லாருமே இப்போதைக்கு சொல்ல போனா இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வர்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர், அந்த விராட் கோலியோட அந்த ஷூவை ஃபில்அப் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆளா இருப்பான். அவனை கொண்டு வரலாம், ப்ரெஷரை நல்லா தாங்குவான். ஒரு பார்க்கலாமே, போட்டுதான் பார்க்கலாமே என்ன நடக்குன்னு. ஷாதுல் தாகூர்னா உள்ள வரான். அதுக்கு ஸ்ரேயஸ் ஐயரை போட்டு பார்த்துருக்கலாம். சோ இது ஒண்ணு. இதுதான் எனக்கு ஒரு அந்த அபிமன்யு ஈஸ்வர், அதாவது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எப்படி போய் இங்கிலாந்துல ஹேண்டில் பண்ண போறானுங்க அந்த பிரஷர் அப்படின்னு தான் இருக்குது. இங்கிலாந்துல எல்லாருமே ஓரளவு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயரா இருக்காங்க. பென் ஸ்டோக்ஸ் வெறி பிடிச்சவன். பென் ஸ்டோக்ஸ் மாதிரி மென்டாலிட்டினா அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு விராட் கோலி மாதிரி ஒரு ஆள் உள்ள இருக்கணும். விராட் கோலி மாதிரி ஒரு ஆள் உள்ள இருந்தாதான் சிராஜ் வந்து தைரியமா இறங்குவான் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா. இல்லாட்டா சிராஜ் கொஞ்சம் ஒரு மாதிரி இறங்குவான். ஏன்னா சிராஜ் ஏறும் போது சிராஜுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும். சிராஜ் ஏறான்னா பின்னாடி விராட் கோலி வந்துருவான், தலைவன் இருக்கான் அப்படின்னு வந்துருவான். ஏன்னா சிராஜ் எவனாவது பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, விராட் கோலி வந்துருவான். என்னடா நம்மள்கிட்ட நீ ஏறியா அப்படின்னு.
சிராஜ் தனியா போய் பென் ஸ்டோக்ஸ்ட மாட்டிக்கிட்டா பென் ஸ்டோக்ஸ் நசிக்கிடுவான் அவனை. ஸோ இதனால கிங் கோலி மாதிரி ஒரு ஆளை நான் அப்பப்ப மிஸ் பண்ண வேண்டியதா இருக்குடா. கோலி இல்லாம நான் ஒரு டெஸ்ட் மேட்ச் 5 சீரீஸ் பார்க்க போறோம், ஒரு மாதிரியா தான் இருக்கு. வைஸ் கேப்டன் ரிஷப் பண்ட் புரியுது. இதையும் ஏன் போயிருக்கானுங்கன்னா யங் ஜெனரேஷன்ஸ், இந்த யங் ஜெனரேஷன் ஜென்சி இவனுங்களை அப்படியே எரிக்கலாம் போல இருக்கு எனக்கு இவனுங்களெல்லாம் பார்த்தாலே. இந்த ரிஷப் பண்டை போட்டிருக்கானுங்க. ரிஷப் பண்டை வந்துட்டு நான் அந்த ஐபிஎல் வச்சுதான் நான் வந்துட்டு ஜட்ஜ் பண்ண மாட்டேன். என்ன பொறுத்தவரை நான் அப்படிதான், நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ரிஷப் பண்ட் வந்துட்டு மணி பிரஷர் இருக்கு ஐபிஎல்ல 27 crores வந்துட்டு அவனால ஹேண்டில் பண்ண முடியல அப்படிலாம் சொல்லுவீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரிஷப் பண்டுக்கு மணி பிரஷர்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு, T20 வேர்ல்ட் கப் அடிச்ச ஆளு, அவன்கிட்ட காசு இருக்கு, இதெல்லாம் ஒரு மேட்டர் அவனுக்கு. அவனை பொறுத்தவரை அந்த ஓனர் தான் அவன் பிரச்சனை, கேப்டன்சி தான் அவன் பிரச்சனை. ஏன்னா அவன் கேப்டன் உயிர் எடுக்கிறான் இப்போ, அதனாலதான் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறான். பட் இப்ப டெஸ்ட்ல வந்துட்டு வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க. ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்டு. இது வந்துட்டு முன்னாடி எனக்கு தெரியும், எனக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ரிஷப் பண்டை வந்து வைஸ் கேப்டனா போடுவாங்க. நான் வேற யாரையுமே நான் போட மாட்டேன். பும்ராவை வைஸ் கேப்டனாலாம் போட மாட்டாங்க. பும்ராவை வைஸ் கேப்டனா போட்டுருந்தாங்கன்னா பும்ரா வைஸ் கேப்டனாலாம் போட்டிருக்க மாட்டாங்க, டைரக்டா கேப்டன்னே சொல்லியிருப்பாங்க. அதனால ஐ நாட் சர்ப்ரைஸ்ட் அவனுக்கு வந்து ரிஷப் பண்ட்டுக்கு போறது. அது மட்டும் இல்ல த்ருவ் ஜுரேல் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெஸ்ட் மேட்ச்ல நல்லா ஆடக்கூடிய ஆள் தான். பட் நிறைய வாட்டி அவன் வர்ற சிச்சுவேஷன் அப்படி இருக்கு, டக்குன்னு அவுட் ஆயிட்டு போயிடறான். முக்கியமா அந்த பார்டர் கவாஸ்கர்லாம் பாத்தீங்கன்னா சதப்பிட்டு போயிடறான். அது மட்டும் இல்ல அவன் இங்கிலாந்து சீரீஸ்லாம் சூப்பரா அடிப்பான். அந்த ஒரு 90 அடிப்பான். அந்த இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கு நடந்துச்சு 2024 லாஸ்ட் இயர். அதெல்லாம் வந்துட்டு த்ருவ் ஜுரேல் வந்துட்டு நல்லா ஆடுவான். அவன் ஆடுற ஷாட்டும் நல்ல குவாலிட்டி ஆஃப் ஷாட்ஸா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு த்ருவ் ஜுரேல் மாதிரி ஒரு ஆள் இருக்கணும் டீம்ல. பாப்போம், த்ருவ் ஜுரேல் வந்துட்டு ஃபியூச்சரா இருக்கலாம். ஆல்ரவுண்டர் ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டு நான் சொன்ன அந்த ஆஸ்திரேலியால அந்த செஞ்சுரி போட்டா நிதிஷ்குமார் ரெட்டி. அதுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷன் எதுலையுமே இல்லை, ஐபிஎல்லையும் இல்லை, கொஞ்சம் டெஸ்ட்லயும் ஒரு மாதிரி காக்கியா லேண்ட மாதிரி இருந்துச்சு. அதாவது லாஸ்ட் ஆன மாதிரி லேண்டா. மேபி ஹி கரெக்ட் இஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் திருப்பி வந்து இந்த வாட்டி வந்துட்டு நல்லா விளையாடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, டெஸ்ட் ஐபிஎல் விட்டுருவோம், டெஸ்ட் அவன்கிட்ட ஒரு சான்ஸ் கொடுத்துருவோம். டெஸ்ட் திருப்பியும் நல்லா விளையாண்டா நல்லா இருக்கும். பட் இன்னொரு வாட்டியும் எனக்கு நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள வரானா, அந்த ஸ்டார்டிங்ல அடிப்பான் பாருங்க, அந்த பெர்த் டெஸ்ட் நினைக்கிறேன், மிச்சல் ஸ்டார்க்லாம் அந்த கவர் டிரைவ் அடிப்பான், பார்க்கறதுக்கே ரசனையா இருக்கும். கோலியோட அந்த டைம்ல அவன் கொஞ்சம் இந்த கவர் டிரைவ்லாம் ரொம்ப சூப்பரா விளையாண்டு இருந்தான். அந்த இதெல்லாம் எல்லாருமே அப்ரிசியேட் பண்ணாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டு அவன் தான் நல்லா விளையாடுறான் அப்படின்ற மாதிரி. ஜெயஸ்வாலும் நிதிஷ்குமார் ரெட்டி தான் காப்பாத்தி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபில லேண்டா. அதே மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டி வந்தனா நல்லா இருக்கும். மற்றபடி வாஷிங்டன் சுந்தர் ஹி டிசர்வ்ட் இட். அக்சர் பட்டேல் இல்ல, அக்சர் பட்டேல் ஏன் எடுக்கலன்னு தெரியல. எதனால அக்சர் பட்டேல் வந்துட்டு எடுக்கல அப்படின்றது ஐடியாவே இல்லை. அக்சர் பட்டேல் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பிச்சில்னா சூப்பரா போட்டா, மேபி இங்கிலாந்துல விளையாடுறதுனால கொண்டு வரலையா என்னன்னு தெரியல. மேபி அதான ரீசனா இருக்கணும். பட் வாஷிங்டன் சுந்தர் எடுத்திருக்காங்க, அக்சர் பட்டேல் எடுக்கல அப்படிங்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அக்சர் பட்டேல் வந்துட்டு பேட்டிங்கும் தன்னால நல்லா ஆட முடியும். பேட்டிங்கும் ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் தான். பவுலிங்கும் டப்பு திடீர் போட்டுலாம் விக்கெட் எடுப்பான். பட் வாஷிங்டன் சுந்தர் பொறுத்தவரை வாஷிங்டன் சுந்தரும் ஒரு அண்டர் ரேட்டடான பிளேயர் தான். பட் அக்சர் பட்டேல கம்பேர் பண்ணும்போது வாஷிங்டன் சுந்தர் பவுலிங் வந்து டெஸ்ட்ல வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். மேபி இங்கிலாந்து பிச்சில் நடக்கிறதுனால கொண்டு வராங்களான்னு தெரியல. இப்போ வந்து டெல்லி மேட்ச்லாம் அவன் விளையாடல, ஏன்னா அவனுக்கு ஃப்ளூ தான் இருக்குது. கிட்டத்தட்ட அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஃப்ளூலாம் இல்லை. டெஸ்ட் மேட்ச்க்கு வர்றதுக்குள்ளனா எனக்கு தெரிஞ்சு ஃப்ளூலாம் சரியாயிடும். அக்சர் பட்டேல் போடாததுக்கு எனக்கு ரீசன் தெரியல. மேபி இங்கிலாந்து பிச்சில் வந்துட்டு அவங்க வாஷிங்டன் சுந்தரை வச்சு ட்ரை பண்ண போறதுனால அக்சர் பட்டேல் போடலையான்னு மேட்டர் இல்லை. ஸோ ஷார்துல் தாக்கூர் எடுத்திருக்கானுங்க, இது எனக்கு புரியல. ஷார்துல் தாக்கூர் எதுக்கு எடுத்திருக்கானுங்கன்னா மேபி ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால ஷார்துல் தாக்கூர் எடுத்திருக்கானுங்க. எனக்கு இந்த ஷார்துல் தாக்கூர் சுத்தமா பிடிக்கல. மேபி வந்துட்டு அவனுக்கு கிட்டத்தட்ட ஷார்துல் தாக்கூர் வந்து மோட்டிவேஷனே இல்லாம தான் விளையாண்டுட்டு இருக்கான். அந்த எல்எஸ்சியில வந்துட்டு பவுலிங் போட்டா ஸ்டார்டிங்ல ஒரு 4 மேட்ச் கிட்ட நல்லா போட்டான், அதுக்கப்புறம் ஃபிளாப் ஆயிட்டான். கடைசியா வந்துட்டு ஷார்துல் தாக்கூர் பேச்சே வந்துட்டு அடிப்படல, எதுலையுமே வந்துட்டு ஷார்துல் தாக்கூர் பேச்சே இழுக்கல. இப்ப திருப்பி இதுல பார்க்கணும் தான் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. முகமது ஷமி இல்ல, எல்லாரும் வந்துட்டு எங்கடா முகமது ஷமி அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முகமது ஷமிக்கு வந்துட்டு இன்னும் ஃபிட்டா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. என்னுடைய ஒரு பர்சனலான ஒரு தாட்டை சொல்றேன் முகமது ஷமியை பத்தி. இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு வீடியோ போட ஜாலியா இருக்கு. நேற்று வீடியோ எவ்வளவு டிப்ரெஸ்டா போட்டுட்டு இருந்தேன், இன்னைக்கு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்க. இதுதான் இந்த டெஸ்ட் மேட்ச் பத்தி பேசும்போது ஜாலியா இருக்கும். சோ என்ன பேசிட்டு இருந்தேன், முகமது ஷமியை பத்தி என்னோட ஒரு பர்சனலான ஒரு ஒப்பீனியன் சொல்றேன். 2023 தான் முகமது ஷமியோட பீக் இயர். அப்படிமே பீக் அந்த மாதிரி இயர் எந்த இதுலயும் வராது. ஐபிஎல் வந்து பர்பிள் கேப்னு நினைக்கிறேன், குஜராத்துக்கு சூப்பரா பவுலிங் போட்டான். அது மட்டும் இல்ல வேர்ல்ட் கப்ல லேட்டா வருவான், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஆயிடுவான், மாஸ். அதை வந்துட்டு இனிமேல் எந்த ஷமி வந்துட்டு எந்த இயர்லயும் பண்ண போறது இல்லை. அதுக்கப்புறம் இன்ஜுரி வந்துட்டு, அந்த இன்ஜுரியில என்ன நடக்கும்னா அந்த இன்டென்ஸ் அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் உடையும், அந்த மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து குறையும். அது மட்டும் இல்ல
முகமது ஷமிக்கு பர்சனலாவும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இந்த ஷிகர் தவானுக்கு இருக்கிற மாதிரி பர்சனலாவும் இந்த ஃபேமிலியும் சரி அவன் சைட்ல கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. இன்னொன்னு சாம்பியன்ஸ் டிராஃபில இந்த பங்களாதேஷ் மேட்ச் நினைக்கிறேன், அந்த மேட்ச்ல தான் 5 விக்கெட் ஹால் எடுப்பான்னு நினைக்கிறேன். அந்த மேட்சை தவிர மற்ற எல்லா மேட்சுமே முகமது ஷமி பவுலிங் போடுவான். ஆனா அந்த பழைய முகமது ஷமி மாதிரி பவுலிங் போடல நான் கவனிச்சதுல. ஐபிஎல்லையும் தர்ம அடி வாங்குவான் முகமது ஷமி. எல்லாம் எப்படி தெரியுமா, தன்னை ஒரு பவுலர் 4 அடிச்சிட்டானா நான் வந்துட்டு அடுத்த பால் வந்து இறக்கல அவன் பாலே தொடமாட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு ஐபிஎல் வந்துட்டு டெஸ்ட்டுக்கு கம்பேர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ரொம்ப நாளா வந்துட்டு ஷமி டெஸ்ட் ஆடல. நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க, ரொம்ப நாளா ஷமி டெஸ்ட் ஆடல இந்தியாவுக்கு. மேபி ஷமியை போட்டா இன்ஜுரி வந்துடும்ன்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒர்க் லோட் அதிகமா இருக்கு. இப்பவே வந்துட்டு சன்ரைசர்ஸ்ல இன்ஜுரி காரணமா தான் ஷமியை தூக்கி வெளியே வச்சாங்க. அதுவே சொல்லிட்டாங்க அவங்க ஓப்பனா வந்துட்டு ஷமிக்கு இன்ஜுரி இருக்கு, அது மட்டும் இல்ல பர்சனல் ரீசன்ஸ் அதெல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மைண்ட் வந்துட்டு ரைட் பிளேஸ்ல இருந்த மாதிரி இல்ல ஷமிக்கு. மேபி அந்த ரீசன்னால ஷமியை வெளியே வச்சிருக்காங்க. அதுக்கு பதிலா பவுலர்ஸ் யாரா பார்த்தோன்னா அப்கோர்ஸ் பும்ரா இல்லாம நீங்க எல்லாம் டெஸ்ட் ஒரு மண்ணு புடுங்க முடியாது. பும்ரா கன்ஃபார்ம். முகமது சிராஜ் நல்ல வேளை சிராஜ் எடுத்திருக்கானுங்க. நிறைய பேர்லாம் இந்த பார்டர் கவாஸ்கர் டைம்ல சிராஜ் ஓவர் ரேட்டடுமாங்க. யாருன்னா இந்த டோமர் பயலுக்கு தான் சிராஜ் ஓவர் ரேட்டடுமானுங்க. சிராஜ் தான் எப்படி சொல்றது, எப்பெல்லாம் தேவையோ விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு தான் இருப்பான். உங்களுக்கு எதனால சிராஜ் பிடிக்காதுன்னா அவன் பார்க்க வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க சார்பி சிராஜ் ஓவரா சீன் போடுறான் ஸ்ரீசாந்த் மாதிரி, அதெல்லாம் சொல்லுவீங்க. அப்படிலாம் பண்ணாதான்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஐபிஎல்ல வந்துட்டு நல்லா தான் போட்டான், எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி நல்லா தான் போட்டான். சாம்பியன்ஸ் டிராஃபில எடுக்குமா எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. எதனால சிராஜ் எடுக்கல, ஹர்ஷித் ராணா கொண்டு வராங்க, ஒருவேளை இதுதான் சிராஜ் வந்து ஒதுக்கி வைக்கிறாங்களா அப்படிலாம் யோசிச்சேன். பட் இப்போ வந்துட்டு சிராஜை இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போறாங்க, நல்ல இது. ஏன்னா இங்கிலாந்துல சிராஜ் மாதிரி ஒரு அக்ரெசிவான பர்சன்லாம் இருக்கணும். இந்த நடுவுல வந்துட்டு ரொம்ப கட்டையை போடுவானுங்க பேட்ஸ்மேன்லாம். அந்த ஜோ ரூட் இவனுங்கெல்லாம் கட்டையை போடுவானுங்க. இந்த போப்லாம் கட்டையை போடும் போதுட்டு இந்த யங் பிரீட்ஸ்லாம் இருக்க முடியாது. என்னடா டெஸ்ட் மேட்ச் ஒரு மாதிரி சூடாகுது அப்படிலாம் யோசிப்பாங்க. அப்பெல்லாம் சிராஜ் உள்ள போய் ஒரு விளையாட்டு விளையாடுறான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வம்புழுக்கிறான் அந்த மாதிரி இருந்தாதான் பேட்ஸ்மேன் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆவானுங்க. அது மட்டும் இல்ல சிராஜ் ஒரு நல்ல பவுலர் தான். உங்களுக்கு சிராஜ் பிடிக்காது, ஓப்பனா ஒத்துக்கோங்க. ஸோ சிராஜ் எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு நல்ல சாய்ஸ். பிரசித் கிருஷ்ணா தலைவன் டிசர்வ்டு. பிரசித் கிருஷ்ணா போடலன்னா இந்நேரம் வீடியோ வேற மாதிரி இருந்திருக்கும். பிரசித் கிருஷ்ணா எல்லாம் டிசர்வ்டானது. நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை பிரசித் கிருஷ்ணா பத்தி. எனக்கு தெரிஞ்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். இப்போ வந்துட்டு நல்ல ஜோன்ல இருக்கான். லாஸ்டா வந்துட்டு இந்த பார்டர் கவாஸ்கர் லாஸ்ட் மேட்ச் வரும்போதே வந்துட்டு பும்ராக்கு இன்ஜூர்ட் ஆகி பிரசித் கிருஷ்ணா வரும்போது நல்ல கான்பிடென்டோட வந்து போட்டுட்டு தான் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா வின் பண்ணலாமோ பிரசித் கிருஷ்ணா போட்டுருவானோ அப்படின்னு. ஏன்னா பும்ராவோட பிரச்சனையே அதான். கேப்டனா போட்டாங்க, ரோஹித் சர்மா வந்துட்டு வெளியே போயிட்டான் கேப்டன். பும்ரா வந்துட்டு பாதியிலே போயிட்டான், எனக்கு வந்து சரியில்லை நான் வந்துட்டு எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பாதியிலே போயிட்டான். ஸோ அந்த டைம் பிரசித் கிருஷ்ணா நல்லா பண்ணான். ஆகாஷ்தீப் எல்லாருக்குமே தெரியும், டீசென்டான டெஸ்ட் பவுலர். ஆகாஷ்தீப் இல்லாம டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. ஹர்ஷ்தீப் சிங் ரொம்ப நாளா வந்துட்டு எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 பிளேயர் வந்துட்டு டெஸ்ட் மேட்ச்ல விளையாடணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசை. விளையாண்டுருக்காங்க ஒரு சில பிளேயர்னா. ஒன்னு யாருன்னா எனக்கு ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஃபுல் டைம் டெஸ்ட் பிளேயர் ஆகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா எனக்கு ஹர்திக் பாண்டியா ரொம்ப பிடிக்கும் லைட்டா வந்துட்டு. ஏன்னா அந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், பர்ஃபெக்டான ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு டீமுக்குள்ள இருக்கிறது வந்துட்டு உண்மையிலே நல்லது. ஒரு கான்பிடென்ட்டா வந்துட்டு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கிற பிளேயர் வந்துட்டு எப்பவுமே தான் வின் பண்ணணும். ஆல் ஹி திங்க் இஸ் வின், பாசிட்டிவ் வின், டாமினேட் பண்ணணும். இதே தான் ஹர்திக் பாண்டியா எப்போ நினைப்பான். அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிற பிளேயர் வந்துட்டு டீம்ல இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால எனக்கு ஹர்திக் பாண்டியா வந்துட்டு உள்ள கொண்டு வரணும்னு ஆசை. இன்னொன்னு யாருன்னா ஹர்ஷ்தீப் சிங். ஏன் ஹர்ஷ்தீப் சிங்கை நான் வந்துட்டு உள்ள கொண்டு வரணும்னு எனக்கு ஆசைன்னா, எனக்கு தெரியல, எனக்கு ஹர்ஷ்தீப் சிங் பார்க்கும்போது ஒரு டெஸ்ட் பவுலர் ஃபீலே வருது. எப்பவுமே எனக்கு ஹர்ஷ்தீப் சிங் பார்க்கும்போது ஏன் இவனை டெஸ்ட்ல போடக்கூடாதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். இந்தியாவுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாளா வந்துட்டு இந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அந்த இடத்த ஹர்ஷ்தீப் வந்துட்டு ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டு எனக்கு தோணுது. பர்ஃபெக்டா இருக்கும், ஒரு ட்ரை கொடுக்கலாம் ஹர்ஷ்தீப் சிங்குக்கு. நிறைய பேர் ஹர்ஷித் ராணா கொண்டு வரல அப்படிலாம் யோசிப்பீங்க. இல்ல ஹர்ஷித் ராணா அங்கேயே இருக்கட்டும். ஹர்ஷித் ராணா நல்லா தான் போடுறான். இப்போதைக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் நம்ம விட்டு பார்ப்போம். ஒரு ரைட் அவங்க பாத்துக்கிடுவாங்க. பிரசித், முகமது சிராஜ், பும்ரா எல்லாம் பாத்துக்கிடுவாங்க. லெஃப்ட்டுக்கு ஒரு இந்த ஹர்ஷ்தீப் சிங் மாதிரி ஒரு ஆள் இருக்கட்டும். இந்த ஆகாஷ்தீப் எல்லாம் இருக்கான். பட் இருந்தாலும் ஹர்ஷ்தீப் மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கண்டிப்பா தேவை. ஒரு ஜகீர் கான்ல அந்த டைமுக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு ரொம்ப நாளா வந்துட்டு இந்த ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர்னா மிஸ் ஆன மாதிரி இருக்கு. நட்ராஜன்லாம் இருக்கான், பட் நட்ராஜன்லாம் இப்ப யாரும் எடுக்க போறது இல்லை. ஸோ அது ஒண்ணு. குல்தீப் யாதவ் எடுத்திருக்கானுங்க. வேற யாரை போட்டுட்டு எடுப்பானுங்களா? ஸோ குல்தீப் யாதவ் எடுக்கிறதுல எனக்கு
டிஸ்அட்வான்டேஜ் அப்படிலாம் தெரியல. குல்தீப் யாதவ் நல்ல பவுலர் தான். இப்போதைக்கு குல்தீப் யாதவ் வெளியே வச்சு யாரை உள்ள கொண்டு வருவாங்க ஸ்பின்னர்ஸ்? அஸ்வின் கிடையாது. ஸோ குல்தீப் யாதவ் தான் அந்த பிளேஸ் ஃபில்அப் பண்ணி ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் ஸ்குவாடை பார்க்கும்போது ஒரு டீசென்டான டெஸ்ட் ஸ்குவாட் மாதிரி தான் தெரியுது. ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்ரேயஸ் ஐயரை கொஞ்சம் எடுத்துருக்கலாம்னு தோணுது. ஷமி எடுக்காதது காரணம் எனக்கு புரியுது, எதனால ஷமி எடுக்கல அப்படின்னு. அன்ஃபிட், மென்டாலிட்டி சரியில்லை, பர்சனல் ரீசன்ஸ் இருக்குது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஓகேவா தான் எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு காரணம் என்னன்னா, பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா இருக்கு. பவுலிங் டிபார்ட்மெண்ட் எனக்கு பார்க்கும்போது கான்ஃபிடென்ட்டா இருக்கு கைஸ். பாத்தீங்கன்னா ஜடேஜா சொல்லவே தேவையில்ல. ஜடேஜா, இந்த வாஷிங்டன் சுந்தர், ஷாகுல் தாகூர்னா திடீர்னு இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக்கர் தான் ஷாகுல் தாகூர். சொல்ல போனா திடீர்னு ஏதாவது ஒன்று போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி விக்கெட் எடுத்துருவான். பேட்டிங்கும் அதான் மாதிரி தான். நம்ம வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா ஷாகுல் தாகூர் இறக்குவோம், திடீர்னு பார்த்தா 50 போட்டு நின்றுட்டு இருப்போம். அதான் ஷாகுல் தாகூர். அதே மாதிரி பும்ரா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ் தீப், ஹர்தீப் சிங், குல்தீப் யாதவ். பவுலிங்ல எனக்கு கான்பிடென்ட் இருக்கு. எதுல எனக்கு வந்துட்டு கான்பிடென்ட் லெஸ்ஸா இருக்குன்னா இந்த பேட்டிங் தான். பேட்டிங் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அன்கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம வந்துட்டு சில பிளேயர்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஏன் மெயினான ரீசன் யாருன்னா சாய் சுதர்ஷன், இந்த கருண் நாயர், அபிமன்யு ஈஸ்வர் இவனுங்க தான் விளையாட போறாங்க. இதனாலதான் நான் வந்துட்டு இந்த ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு ஆள் வந்து டீம்ல இருக்கணும் அப்படிம்பேன். பிரச்சனைனா ஒரு ஆள் டீல் பண்ண வேண்டாமாடா, ஒரு பெரிய ஆள் வந்துட்டு. கருண் நாயருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, எனக்கு புரியுது. இந்த சர்ஃப்ராஸ் கான்லாம் என்ன ஆனா எதுவுமே புரியுது. இப்ப நீங்க வந்துட்டு எதுக்கு வந்துட்டு சர்ஃப்ராஸ் கான் அந்த மாதிரி ஆளெல்லாம் வந்துட்டு ஏன் வந்து உள்ள வந்து ஏமாத்துறீங்க? எப்பவுமே நான் பாத்திருக்கேன், இந்த எந்த பிளேயருக்குலாம் வந்துட்டு ரொம்ப ஹைப் இருக்கோ இவங்க வந்துட்டு கண்டிப்பா உள்ள போடணும், ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு வெளியே தூக்கி வச்சிடறானுங்க. மேபி அவன் வந்துட்டு ஓவர்சீஸ்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு வச்சிடறானுங்களா? ஏன்னா வந்துட்டு நியூசிலாண்டோட எல்லாம் செஞ்சுரி போட்டா இந்தியாவில விளையாடும்போது நல்லா விளையாடுறான். பட் ஆஸ்திரேலியால வந்து அநியாயத்துக்கு திணறனா. மேபி அந்த ரீசன்னால அவனுக்கு வந்துட்டு இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போலையா என்னன்னு தெரியல. இப்ப சர்ஃப்ராஸ் கானை உள்ள கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரேயஸ் ஐயரை அவனுக்கு கண்டிப்பா உள்ள கொண்டு வந்துருக்கணும். சோ ஸ்ரேயஸ் ஐயரை எடுக்காத போது நான் சர்ஃப்ராஸை வந்துட்டு ஏன் கொண்டு வரல அப்படின்லாம் நான் கேட்க போறது இல்லை. சோ நான் அப்படியே விட்டுட்டேன். என்ன பொறுத்தவரை இந்த கோலி, இந்த ரோஹித் சர்மா இந்த மாதிரி பெரிய வெயிட்டான ஆள் இல்லாம எப்படி இங்கிலாந்துல போய் அவனுங்களை ஃபேஸ் பண்ண போறானுங்க, எப்படி இந்த கிரௌடை வந்து டீல் பண்ண போறானுங்க அப்படின்றதான் ஒரு இது இருக்கும். ஏன்னா நல்லா இங்க பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க, டெஸ்ட் மேட்ச் நல்லா போகும்போது பிரச்சனையே இருக்காது. டெஸ்ட் மேட்ச் நல்லா போகும்போது எல்லாருக்குமே பாசிட்டிவா இருக்கும். காத்து வந்து அவங்க பக்கம் அடிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் மேட்ச் நல்லா போகும்போது தான் ஏன்டா பிச்சில் இருக்கணும் அப்படின்னு தெரியும். என்ன பொறுத்தவரை இந்த டெஸ்ட் சீரிஸ் மாதிரி இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு தயவு செய்து இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா தெரியும், இந்த பார்டர் கவாஸ்கர் ரிவ்யூ வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நைட் மேர் மாதிரி போயிட்டு. அந்த பெர்த் டெஸ்ட்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எல்லா வீடியோ நான் புலம்பிட்டு தான் இருக்கேன். ஏன் இன்னும் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ரிட்டையர் ஆகல, ஏன் விளையாட மாட்டேங்கிறாங்க, இப்படி பண்ணலாமே, ஏன் இந்த சேஞ்ச் பண்ணலாம, பும்ராவை கேப்டன் ஆகுங்க, தயவு செய்து ரோஹித் சர்மா நிப்பாட்டுங்க. கிட்டத்தட்ட நான் புலம்பாத குறையாதான் போயிட்டு காலையிலே உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருப்பேன். விடிய காலையில மேகி சாப்பிட்டு உட்காந்து ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிட்டு உட்காந்து மில்க் ஷேக் குடிச்சிட்டு உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு தூங்காம மேட்ச் பார்ப்பேன். இவனுங்க விளையாடுறத பார்த்தா அதுக்கு மேல எரிச்சலா இருக்கும். சின்ன பையன் சாம் கான்ஸ்டஸ்னா அடிக்கிறான்டா, ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வெறுப்பு ஏத்திட்டு இருந்தாங்க. போய் அவனுங்க சாயில்ல போய் நம்ம தோத்தோம். அந்த பார்டர் கவாஸ்கர் அந்த ஸ்ட்ரீக்கை வந்து விட்டு கொடுத்தோம். விராட் கோலி கட்டி காப்பாத்தி வச்சது வந்து விராட் கோலியே வந்துட்டு கொடுத்த மாதிரி ஆயிட்டு கடைசி. சோ அது வந்து டிசப்பாயிண்டிங்கா இருந்தா. அதை வந்துட்டு இந்த வாட்டி உடைக்கணும். இந்த 5 சீரீஸ்ல எப்படியாவது இந்தியா ஜெயிச்சிடணும், எப்படியாவது சீரீஸ் ஜெயிச்சிடணும். திருப்பி வந்துட்டு என்னால இந்த பார்டர் கவாஸ்கர் புலம்புன மாதிரி இந்த டெஸ்ட் மேட்ச் உட்காந்துலாம் என்னால புலம்ப முடியாதுப்பா. ஏன்னா ஒரு ஸ்டார் இல்லாம மேட்ச் பார்க்கும்போது எனக்கு விராட் கோலி இல்லாம ஆக்சுவலா டெஸ்ட் பார்க்கறது ஒரு மாதிரியா தான் இருக்குது சொல்ல போனா. ரோஹித் சர்மா கூட எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா ரோஹித் சர்மா வந்து நிறைய சயின்ஸ் காமிச்சா அது வந்துட்டு இனிமேல் ரிட்டையர் ஆயிரும், டெஸ்ட்லாம் தலைவனுக்கு வேலையே ஆகுது, தலைவன் வந்து நகரவே மாட்டேங்கிற ஒரு இடத்துல இருந்து அப்படிலாம் இருக்கு. பட் விராட் கோலி வந்துட்டு நான் சொல்லவே தேவையில்லை, விராட் கோலி ஒரு லெஜெண்ட். நான் எத்தனை வாட்டி தான் சொல்றது, விராட் கோலி லெஜெண்ட். விராட் கோலி இல்லாம போறது வந்துட்டு என்ன தெரிஞ்சவரை விராட் கோலி கொஞ்சமாவது ட்ரை பண்ணியிருக்கலாமே. நான் வந்துட்டு விராட் கோலி இந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ப்ராப்ளம் இருக்கிறத வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா கான்ஃபிடென்ட்டா அதை எதிர்கொள்ளலாமே அப்படின்னு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். விராட் கோலி வந்துட்டு கடைசியா அந்த ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா டெஸ்ட்ல எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணான்னா அதை ஒரு வீக்னஸாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அந்த சைடு நான் போட்டாலே நான் அவுட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் சைட்ல வர பாலை விட ஆரம்பிச்சான். பிராக்டிஸ் பண்ணும்போது விராட் கோலி பாத்தீங்கன்னா விட்டுக்கிட்டே இருப்பான். அது வந்துட்டு நல்ல சைன் இல்லை. விராட் கோலி முன்னாடிலாம் ஆஃப் சைட்ல வந்தேன்னா அட்டாக் பண்ண பார்ப்பான், ஸ்கொயர் கட் அடி, கவர் டிரைவ் அடி.
பெஸ்ட் ஷாட்டை கொடுக்க பாரு, டஃபா போலான்னு போடுறேன்னா அந்த பாலை நான் அடிக்கிறேன் அப்படின்னு போகணும், அதுதான் போகணும். ஆனா விராட் கோலி என்ன பண்ணுவான், ஹாஃப் ஹேட் சிட்டா விளையாடுவான். உன்னோட ஃபேவரட் ஷாட்டை நீ என்னதான் இருந்தாலும் அதை மூடி வச்சுட்டு கிரிக்கெட் விளையாட முடியாது. உனக்கு விராட் கோலியோட ஃபேவரட் ஷாட் வந்து கவர் டிரைவ்னா ஆஃப்ல போட்டா ஆட்டோமேட்டிக்கா பேட் வந்து கவர்ல தான் போகும். நீ அந்த பேட்டை வரும்போது பாலை லீவ் பண்ண முடியாது. 2 பால் லீவ் பண்ணு, 4 பால் லீவ் பண்ணு, ஒரு பிரேக் வரும், திருப்பி அதே மாதிரி பால் போடுவான், எட்ஜ் ஆகி அவுட் ஆயிடுவேன். அதனாலதான் கான்ஃபிடன்ட் பண்ணணும், கான்ஃபிடன்ட் அடிக்கணும். ஆனா விராட் கோலி மைண்ட் செட் எப்படி போயிருச்சு அப்படின்னா, ஆஃப் சைட்ல போட்டாலே நான் அவுட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாலை விட ஆரம்பிச்சான். இது நல்ல சைன் இல்லை. ஏன்னா அவுட் சைட்ல ஆஃப் ஸ்டம்ப்ல அவன் பால் போட தான் போறான், ஆஃப் சைட்ல அவன் பால் போட்டு தான் ஆவான். இருக்கிறது 2 சைடு, லெக் ஆஃப்ல போட்டா நான் விட்டுருவேன் அப்படின்னா அப்புறம் விளையாடவே முடியாது. எனக்கு புரியுது விராட் கோலியோட ப்ரெஷர் என்னன்னு. என்ன பொறுத்தவரை விராட் கோலி 100% கான்ஃபிடென்ட்டா நான் அந்த பால் அட்டாக் பண்ண போறேன் தைரியமா போயிருந்தாலே விராட் கோலி வந்துட்டு இன்னொரு டெஸ்ட் நல்லா விளையாண்டுருப்பான். ஆனா அவன் என்ன பண்ணா, பயந்து ஹாஃப் ஹேட் சிட்டா கொடுத்துட்டு இருந்தான், 50% கொடுத்துட்டு இருந்தான். ஐயோ அடிக்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அது ஒரு வீக்னஸாவே ஆயிட்டு, அந்த கவர் டிரைவே ஒரு வீக்னஸா போயிட்டு. அதனால போலாண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட விராட் கோலி நோங்க எடுத்துட்டான்ப்பா. போலாண்ட் வந்தாலே விராட் கோலி பதறான். போலாண்ட் வந்தா முதல்ல ஹேசல்வுட் விராட் கோலி நோண்டிட்டு இருந்தான். சரி, ஹேசல்வுட் இன்ஜூரின்னு போயிட்டுன்னா போலாண்ட் வந்து உயிர் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு புரியுது விராட் கோலி வந்துட்டு பர்ஃபெக்ட் டைம்ல தான் ரிட்டையர் ஆயிருக்கான். பட் விராட் கோலி இல்லாம டெஸ்ட் மேட்ச் பாக்குறது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கும். அது வந்துட்டு இப்ப இருக்கிற லாக்டவுன் கிட்ஸுக்கு புரியவே புரியாது. நீங்க வந்து சும்மா சோக்லி விராட் கோலி கிரைங் இந்த கார்னர் அப்படிலாம் சொல்லுவீங்க, உங்களுக்கு புரியாதுடா. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறது இல்லை இந்த டெஸ்ட் மேட்ச் பத்தி. நீங்க ஐபிஎல் பார்த்து வளர்ந்தவனுங்க, உங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் இந்த டெஸ்ட் மேட்சை பத்தி புரியாது. ஸோ அதனாலதான் இந்த வீடியோ இவ்வளவு நேரம் போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா, கருணையே எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஜாலியா. சோ இதுதான் கைஸ், என்ன பொறுத்தவரை டெஸ்ட் மேட்ச் டீசென்டான ஸ்குவாடா தான் இருக்குது. பட் அந்த பேட்டிங் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. யாரு வந்துட்டு ஓப்பனிங் வர போறா அப்படின்ற ஒரு டாஸ்க் இருக்கும். கேஎல் ராகுல் ஜெயஸ்வால் வந்துட்டு ஓப்பனிங் வர போறாங்களா, இல்ல கில்லு கேப்டன் ஆனதுனால கில்லும் ஜெயஸ்வாலும் ஓப்பனிங் வர போறானுங்களா அப்படின்ற ஒரு காம்படிஷன் பயங்கரமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கேஎல் அண்ட் ஜெயஸ்வாலா தான் இருக்கிறோம் ஓப்பனிங். சுமன் கில் தன்னுடைய பிளேஸ்ல தான் விளையாடுவான் அப்படின்னு தோணுது. இந்த சாய் சுதர்சன் எங்க விளையாடுவான், அந்த கருண் நாயர் எங்க விளையாடுவான் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்ப்போம். ஏன்னா அப்பதான் கான்பிடென்ட்டா அவனுங்க சொல்லுவானுங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ டெஸ்ட் வேர்ல்டு கப் அதுக்கு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கன் வெர்சஸ் ஆஸ்திரேலியால யார் ஜெயிக்க போறோம் அப்படின்னு பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா உண்மையிலே ஹாப்பியா இருப்பேனா, அதாவது அவனுங்க டிசர்வ்டா இருப்பானுங்க அப்படின்னு. தயவு செய்து அவனுக்கு சோக் ஆகாம இருக்கணும். ஸோ திருப்பியும் ஆஸ்திரேலியா வந்துட்டு இந்த டெஸ்ட் வேர்ல்ட் கப் டிஃபெண்ட் பண்றதை வந்துட்டு என்னால பார்க்க முடியாதுப்பா. எனக்கு ஆஸ்திரேலியா பிடிக்கும், எனக்கு இந்தியாவுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா தான் எப்பவுமே பிடிக்கும். ஆதி காலத்துல இருந்து இந்தியாவுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா தான் பிடிக்கும். பட் இந்த வாட்டி சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சே ஆகணும், அதுதான் நல்லா இருக்கும். ஐபிஎல் போயிட்டு இருக்கு, பட் இன்னைக்கு டெஸ்ட் ஸ்குவாட் வந்தனால இதை பத்தி பார்க்கணும். கொஞ்சம் டெஸ்ட்டை பத்தி பார்த்தா தான் நல்லா இருக்கும். எனக்கும் வந்துட்டு டெய்லி இந்த ஐபிஎல் பத்தி பேசி வெறுத்துட்டேன். நான்லாம் வெறுத்தே போயிட்டேன் ஐபிஎல் பத்தி பேசி. இன்னைக்கு டெஸ்ட் ஸ்குவாட் விட்டது வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு எனக்கு. ஸோ இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன், பேசிட்டேன். நீங்க சொல்லுங்க கைஸ் கமெண்ட் செக்ஷன்ல, நீங்க வந்துட்டு எந்த மாதிரி பிளேயரை உள்ள போட்டிருக்கலாம், உங்களுக்கு வந்துட்டு கேப்டன் யாரா போட்டிருக்கலாம், வைஸ் கேப்டன் கரெக்டா, கேப்டன் கரெக்டா, இல்ல எந்த பிளேயர் உள்ள கொண்டு வந்துட்டு இந்த பிளேயர் எதுக்கு உள்ள எடுத்தாங்க, இவருக்கு பதிலாக அவரை கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு ஏதாவது ஒப்பீனியன் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க கைஸ். நான் அதை பார்த்து பாக்குறேன் உங்க எல்லாரோட கமெண்ட்ஸும் எப்படி இருக்கு, நீங்க வந்து கரெக்டா சொல்றீங்களா, உங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு எல்லாரும் ஈகரா இருக்கீங்கன்னு தோணுது, நானும் ஈகரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் விராட் கோலி ரோஹித் சர்மா இல்லாம ஒரு டெஸ்ட்டை பார்க்க போறோம். ஐ மீன் கன்ஃபார்மா இனிமேல் வரமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு நம்ம பார்க்க போறோம். ஸோ அது பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும். எப்படி போய் இந்த ஸ்ட்ராங்கான இங்கிலாந்து சைடை வந்துட்டு இங்கிலாந்துல போய் அடிக்க போறோம் அப்படின்னு பார்ப்போம். வாஷ் அவுட் ஆயிட்டுனா இங்கிலாந்து வந்தனா நல்லா ரோஸ்டா தான் இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. பாடா பார்டர் கவாஸ்கர்ல நான் பட்டதே போதுண்டாடே. நீங்க என் பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு தெரியும். பார்டர் கவாஸ்கர் டைம் அப்போ காட்டுத்தனமா இருக்கும். அதெல்லாம் லைவ்லாம் போட்டேன், பட் லைவ்லாம் டெலிட் பண்ணிட்டேன். நான் போட்ட லைவ்லாம் அந்த டைம் அப்படி இருந்துச்சு. டெஸ்ட் கொஞ்சம் வெறிப்பத்திட்டானுங்க. ஸோ பாப்போம் கைஸ் என்ன நடக்குது. ஓகே, ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் எவனாவது இருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், see you in the video and remember it, always be on top. Cheers.